Hello guys, welcome back after long time. ஸோ வீடியோ போடுறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா நியூ இயர்க்காகன்னு சொல்லிட்டு ஏன்னா நான் கழிச்சு போடுறேன்னு சொல்லிட்டு கேட்காதீங்க. பட் அது என்னன்னா அதை பற்றி பேசலாம், உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டா ஸோ எனக்கு கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கும் அப்படின்ற ஒரு தாட் வந்தது. ஸோ வீடியோ ரெக்கார்ட் பண்ணலாம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா நியூ இயரே நமக்கு ரொம்ப ஒஸ்ட்டாக ஸ்டார்ட் ஆச்சு guys. என்ன எப்படி சொல்கிறதுன்னா ரியலாக சொல்லணும் அப்படின்னா ஒரு ஏமாற்றத்துடன் தான் வந்து நியூ இயரை ஸ்டார்ட் பண்ணேன். ஃபஸ்ட் நாளே ஒரு ஏமாற்றம். இப்போ அன்றைக்கி நாள் ஃபுல்லாகவே ரொம்ப மைண்ட் வந்து அதிலே ரொம்ப டிஸப்பாயின்மெண்ட்டாக போயிடுச்சு. ஸோ நியூ இயர் செலிப்ரேட்டே பண்ணல. நம்ம செலிப்ரேட் பண்ணலாம் கூட ஒரு 4 பேருக்கு ஹாப்பி நியூ இயர் சொன்னால் அவங்க வந்து ஹாப்பியாக இருப்பாங்க. அந்த ஒரு காரணத்துக்காக என் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி நியூ இயர் டு ஆல். அதை ஷேர் பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் guys. ஸோ அப்படியே போயிட்டு அப்படியே ஹாப்பி நியூ இயர் டே ஷேர் பண்ணிவிட்டு அப்படியே உங்கள் கூட கொஞ்சம் என்னுடைய கஷ்டங்களை ஷேர் பண்ணிக்கலாம் சொல்லிட்டு வந்தேன் guys. கேட்பீங்கன்னு நம்பி சொல்கிறேன். உங்ககிட்ட சொன்னால் வந்து எனக்கு கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கும். ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக வந்திருக்கேன் guys. என்னன்னு பார்த்தீங்கன்னா 2024 வந்துச்சு, 2023 போயிடுச்சு. ஸோ அது முதல்ல பாஸ்ட்டை வந்து எப்பவுமே வந்து நீங்கள் மைண்ட் பண்ணிக்காதீங்க guys. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் நடக்கக்கூடிய ஒன்று லவ் பிரேக்கப். அதை தான் எல்லோரும் சொல்லுவாங்க. ஆக மொத்தத்தில் எல்லாருடைய வாழ்க்கை பசங்களுடைய ஃபீலிங்ஸ் எல்லாம் அதெல்லாம் போயிட்டுருக்குன்னு நான் நினைக்கிறேன். அது இல்லை ஃபேமிலி சிச்சுவேஷன் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் இந்த பாஸ்ட்டை பற்றி மட்டும் தயவு செய்து திங்க் பண்ணாதீங்க. அது உங்களுடைய ஹாப்பினஸை வந்து கம்மி பண்ணிகிட்டே வந்துடும். உங்களால் வந்து நார்மலாக வந்து ஹாப்பியாக இருக்க முடியாது. ஸோ அதனால் 2023 அதுவே ஒரு பாஸ்ட். ஸோ அந்த பாஸ்ட்டோட பழைய பாஸ்ட்டையும் வந்து ஸோ டெலிட் பண்ணுறங்க. 24 ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நியூவாக ஸ்டார்ட் பண்ணுங்கள் உங்களுடைய லைஃப்பை. ஓகேவா? ஹாப்பியாக இருங்க. முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப 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 சந்தோஷமாக. 24 என்னுடைய அட்வைஸ் பார்த்தீங்கன்னா விடாத தேடல் வாழ்க்கையின் தேவை, வாழ்க்கையின் பயணம். இதை பேஸ் பண்ணி வந்து நீங்கள் 2024 வந்து மூவ் பண்ணால் உங்கள் லைஃப் வந்து பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். விடாத தேடல்னா ஸோ நம்ம ஹாப்பினஸை நம்ம தான் வந்து தேடி கண்டுபிடிக்கணும் guys. யாரும் வந்து நம்ம ஹாப்பினஸாக வச்சுக்க போகிறது இல்லை. அப்படி யாரும் யோசிக்க மாட்டாங்க. ஸோ நம்ம யோசிப்போம், பட் அவங்களுக்கு அது ஹாப்பியை கொடுக்கும். பட் அவங்க திருப்பி தரணும் அப்படின்ட்டு வந்து நம்ம வந்து ஜட்ஜ் பண்ணவே கூடாது guys. அதனால் விடாத தேடல். உங்களுடைய ஹாப்பினஸை வந்து நீங்கள் தேடுங்க. லைஃப்பை வந்து அது தேடுறதுக்கான வழியில் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போங்க. கண்டிப்பாக ஹாப்பியாக இருப்பீங்க. வாழ்க்கையின் தேவைன்னா ஆக மொத்தம் நிறைய இருக்குது guys. ஒருத்தருடைய தேவை அப்படின்னா வந்து அதில் எல்லாமே அடங்கும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு சொன்னோம்ல விடாத தேடல்னா ஹாப்பினஸை தேடுறோம்ல, அதை பேஸ் பண்ணியே நீங்கள் இதையும் செகண்ட் ஆப்ஷனையும் கொண்டு போனீங்கன்னா பெட்டராக இருக்குங்க. தேவையும் ஹாப்பினஸை கண்டினியூவைஸாக வச்சு உங்களுடைய தேவையை கொண்டுட்டு போங்க. கண்டிப்பாக நீங்கள் கொண்டுட்டு போகிறதும் உங்களுக்கு ஹாப்பியாகவே இருக்கும். நீங்கள் எப்பவுமே ஹாப்பியாக இருப்பீங்க. சரிங்களா? அப்புறம் வாழ்க்கையின் பயணம் ஒரு பயணன்றதாங்க ஒருத்தருடைய குறிக்கோளை வந்து நிர்ணயிக்கிறது. இப்போ எல்லாருக்கும் ஒரு குறிக்கோள் இருக்குல்ல, எனக்கு இப்படி ஆகணும், அவங்களுக்கு அப்படி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறிக்கோள் இருக்குல்ல, கண்டிப்பாக இருக்கும். எனக்குமே எடுத்துக்கங்களேன், 2022 யூடியூப் சேனலை வந்து ஓப்பன் பண்ணேன். நிறைய ட்ராவல் பண்ணணும்.
ட்ராவல் சொல்லிட்டு என் மைண்ட் ஃபுல்லாகவே அதுதான் இருந்தது ஓப்பன் பண்ணும்போது. பட் ஓப்பன் பண்ணி இவ்வளோ நாள் ஆச்சு. நான் வந்து இன்னும் அதை வந்து ஒரு 50% கூட முழுமைப்படுத்தலை. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபேமிலி சுச்சுவேஷன், சம் இஷ்யூஸ். ஸோ வாழ்க்கையின் இந்த 3 தத்துவமும் இதை பேஸ் பண்ணி தான் காய்ச்சி இருக்கும். நம்ம லைஃப்பை பேஸ் பண்ணி தான் இருக்கும் காய்ச்சி. வாழ்க்கையின் தேடல், வாழ்க்கையின் தேவை, வாழ்க்கையின் பயணம், இது எல்லாமே நம்ம ஹாப்பினஸ், நம்மளுடைய தேவை, நம்மளுடைய குறிக்கோள், இது 3த்தை பேஸ் பண்ணி தான் இருக்கும். இது 3மே வந்து நம்மளுடைய ஹாப்பினஸை ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? ஸோ திரும்பவும் சொல்கிற, வாழ்க்கையின் தேடல், வாழ்க்கையின் பயணம், வாழ்க்கையின் குறிக்கோள், இது 3த்தையும் ஒரு பேஸ் பண்ணி நீங்கள் கண்டிப்பாக 2024 தொடங்குங்க. உங்களுடைய லைஃப் வந்து ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் வந்து இதை சொல்கிறேன். சரிங்களா? கண்டிப்பாக ஹாப்பியாக இருக்கும்ட்டு நான் நம்புகிறேன் காய்ஸ். எல்லோரும் 2024 வந்துடுச்சு, எல்லோரும் ஒரு ரெசல்யூஷன் எடுத்திருப்பாங்க, கண்டிப்பாக எடுத்திருப்பாங்க. நானும் ஒரு ரெசல்யூஷன் எடுத்துருக்கேன் காய்ஸ். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு பெருசாக எந்த ஒரு ஆசையும் இல்லை காய்ஸ். பெருசாக எந்த ஒரு ஆசையும் இல்லை. பணம் இருக்கணும், மணின்றது இம்பார்ட்டன்ட் ஆல்வேஸ், அது யாரும் மறுக்க முடியாது. பட் ஃபுல்லாகவே மணின்னு போயிடக்கூடாது காய்ஸ். அதுவும் வந்து நம்மளுடைய சந்தோஷத்தை கெடுக்கிற விதமாக ஆகிடக்கூடாது. மணின்றது ஓகே, பட் நமக்கு மணி தேவை இல்லை காய்ஸ். அவ்வளோ எந்த ஒரு விஷயத்தில் இன்ட்ரெஸ்ட் இல்லை காய்ஸ். நமக்கு தேவை ட்ராவல். நான் 2022 ஸ்டார்ட் பண்ணதை 2024 இருந்து கண்டிப்பாக அதை கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் காய்ஸ். எப்படி அந்த ரெசல்யூஷன் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எல்லோரும் இதை எடுத்தால் கூட கண்டிப்பாக ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பட் எல்லாருக்கும் ஒரு மாதிரி ஒன்று பிடிக்கும்ல. ஸோ எல்லாருக்கும் இதுவே பிடிச்சிரும் அப்படின்னு சொல்ல முடியாதுல்ல. பிடிச்சவங்க கண்டிப்பாக இதை எடுத்திங்கன்னா ஹாப்பியாக இருப்பீங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பாக நம்ம சிட்டிக்குள்ளே எங்கேயாவது நம்ம இப்போ சென்னையில் இருக்கேன். நான் போகாத இடம் ஏகப்பட்ட இடம் இருக்குது. வீக்லி ஒன்ஸ் அந்த இடத்துக்கெல்லாம் போகணும் அப்படின்ட்டு நான் முடிவு பண்ணியிருக்கேன் காய்ஸ். எப்படியாச்சும் வீக்லி ஒன்ஸ் அந்த 7 நாளில் எப்படியாச்சும் ஒரு 500 ஃபியூல் போட்டு ஒரு 100 ருபீஸ் செலவுக்கு வச்சுட்டு கண்டிப்பாக அந்த இடத்த போயிட்டு நமக்கு பிடிச்ச மாதிரி, நமக்கு பிடிச்ச கோணத்தில் அதை ரசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை காய்ஸ். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கண்டினியூ பண்ணி நம்ம ஒரு ட்ராவலை வந்து அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் முடிவு பண்ணிடுவேன். அதுக்கு உங்களுடைய சப்போர்ட் வந்து கண்டிப்பாக தேவை. இந்த விஷயத்த ஏன் நான் உங்ககிட்ட சொல்கிறேன், எனக்குள்ள 1000 கஷ்டம் இருக்குது காய்ச்சி, இல்லைன்னு சொல்லலை. பட் இதெல்லாம் ஏன் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன், உங்ககிட்ட ஏன் சொல்லணும்னு தோணுது அப்படின்னா வந்து, நான் உங்களை எல்லாம் என் லைஃப்பில் ஒரு பார்ட்டாக பார்க்குறேன் காய்ச்சி. ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக உங்ககிட்ட சொல்கிறேன். ஜஸ்ட் நீங்கள் ஒன்றும் பண்ண வேணாம். நம்ம வீடியோவை பிடிச்சிருந்தா தோணுச்சுன்னா பாருங்கள். ட்ராவலை விரும்பி இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக பாருங்கள். வீக்லி ஒன்ஸ் நம்ம போயிட்டு அப்படியே மந்த்லி ஒன்ஸ் எங்காவது லாங் ட்ராவல். நான் வந்து இவ்வளோ நாள் ட்ராவல் போகாததுக்கு ஒரு முக்கிய 2 காரணம் சொல்லலாம். ஒன்று என் ஃபேமிலி சுச்சுவேஷன் அப்படின்னு சொல்லலாம். இன்னொன்று வந்து கரெக்டான எனக்கு ட்ராவல் பார்ட்னர் யாரும் கிடைக்கல. என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து ஊரில் இருக்காங்க, என் நட்பு. அவங்க வந்து அங்கேருந்து வரமாட்டானுங்க. ஸோ வரமாட்டானுங்க அப்படின்றத விட கொஞ்சம் யோசிப்பானுங்க கூட சொல்லலாம். அந்த மாதிரி நம்ம கரெக்டான ஒரு பார்ட்னர் கிடைச்சா கண்டிப்பாக நம்ம வந்து ட்ராவல் வந்து வேறு லெவலில் போயிருக்கோம். உங்களுடைய அன்பை எல்லாம் நான் சம்பாதிச்சிருப்பேன்னு நினைக்கிறாங்க. ஐ மீன் லவ். ஸோ இந்த 2024 நான் இப்போ பேசிகிட்டு இருக்க டேட் 3. இனிலேருந்து இந்த வீக்குக்கான ரைடு இதுவே நான் ஸ்டார்டிங்காக வச்சுக்கிறேன். எங்கே போயிட்டுருக்கு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, நம்ம மாதாவரம் ரவுண்டானாலேருந்து
போல டோல்கேட் போயிட்டு அந்த பக்கம் ஒரு ஏரி ஒன்று இருக்குது, அங்கே விசிட்டிங் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பைபாஸில் இருந்து நான் ஊருக்கு போகும்போது பார்த்துருக்கேங்க, பைபாஸில் இருந்து அந்த லேக்கை வந்து ஈவினிங் டைமில் நின்று ரசிச்சுட்டு இருப்பாங்க. அது என்ன இருக்குதுன்னு தெரியல, பட் அது ஒரு ஃபீலிங் அப்படின்றது எனக்கு தெரியும். அது ஒரு ஃபீலிங் அப்படின்றது எனக்கு தெரியும், பட் அதை நான் ஃபீல் பண்ணலை. ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக அதை ஃபீல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோங்க. இந்த வாட்டி இங்கே போகிறோம், நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக வேறு பிளேஸை வந்து நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட் பண்ண முடிஞ்சால் பண்ணுங்கள், இல்லைன்னா நானே வந்து தேடி கண்டிப்பாக நான் வந்து போவேன். ட்ராவலை வந்து நம்ம கண்டினியூ பண்ணுறோம். நம்ம ஒரு ஆசையோட ஒரு பேஷனிட்டியோட ட்ராவல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து இவ்வளோ ஹெல்மெட்டு, பைக்கு, இந்த உங்களுக்கு வந்து அந்த விஷுவலை என்ன நான் பார்க்குற அந்த ஒரு கோணத்தில் உங்களுக்கு அந்த அழகை காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேமரா இதெல்லாம் வாங்கி வச்சுருக்காங்க. கண்டிப்பாக வந்து இதுக்கு மேலே நான் வந்து அதை உங்களுக்கு காமிப்பேன் அப்படின்ட்டு நம்புகிறேன். கண்டிப்பாக நான் காமிக்கிறேன். அந்த ஒரு விஷுவல், என்னுடைய இயற்கையை ரசிக்கிற கோணம், அதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நீங்கள் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சரிங்களா? ஆக்சுவலாக எனக்கு வந்து சோலோவாக ரைட் பண்ணணும் அப்படின்லாம் வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் ஆசை இல்லை காய். நம்ம போகிறது ஒரு 2 கிலோமீட்டர் ஆயிருந்தாலும் ஓகே, அது நம்ம நண்பர்கள் கூட ஒரு 4 பேராக கூட இருக்கலாம், 2 பேராக கூட இருக்கலாம் காய். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட அதை வந்து நம்ம அந்த ட்ராவலை வந்து கண்டினியூ பண்ணால் அது மோஸ்ட் ஆஃப் த டைம் பெஸ்ட்டாக தான் இருக்கும், மெமரியபுளாக இருக்கும், ஹாப்பினஸ்ஸாக இருக்கும். அதுக்கு தான் காய்ச்சி நான் ஆசைப்பட்டு இந்த ட்ராவல்ன்ற ஒரு இதுவை வந்து சூஸ் பண்ணேன். மற்றபடி வேறு எதுவும் இல்லை காய்ச்சி. நீங்களே சொல்லுங்கள், நண்பர்கள் கூட இருக்கிறது எப்பயுமே ஹாப்பினஸ் தானே, ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்குது. அதை தானே வந்து நம்ம கண்டினியூ பண்ண முடியும். என்னதான் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ், லவ்வர், க்ரஷ் எல்லாமே இருந்தாலும் நம்ம நண்பர்கள் கூட ஏதோ ஒரு 1, 2, 3 இந்த 3-4 கிலோமீட்டர் பைக்கில் போகிறதுக்கு ஈடாகுமா? சிரிச்சுட்டு விளையாடிட்டு அவனும் கலாச்சிட்டு இவனும் கலாச்சிட்டு அப்படியே போயிட்டு ஒரு காஃபியை போட்டு காஃபி குடிச்சிட்டு கொடுக்கறதுக்கு காசு இல்லாமல் யாரா கொடுக்குறீங்கன்னு கேட்டு எல்லாமே ஒரு ஹாப்பினஸ் தாங்க. ஸோ அது எல்லாத்தையும் வந்து கண்டிப்பாக 2024 கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு இருக்கங்க. அதுமாதிரி 2023 லாஸ்ட் 3 மந்த்தாக வந்து 3 மந்த்தில் நான் ஒரு நியூ நமக்கு ட்ராவல் பண்ணதுக்காக இன்கம் வரணும் அப்படின்றதுக்காக புதுசாக ஒரு விஷயத்தை வந்து லேர்ன் பண்ணிக்கணும். என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த டேட்டூ. இப்போ ஆல்மோஸ்ட் எல்லாரும் வந்து இந்த டேட்டூ அப்படின்றது ஒரு பேஷனிட்டி ஆகிடுச்சு. ஸோ டேட்டூன்றதை வந்து ஆல்மோஸ்ட் எல்லாருமே லைக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. டேட்னா என்ன பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, இந்த பச்சை குச்சி இருக்குல்ல கையில், ஸோ அதுதான். அதை வந்து மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் இப்போ வந்து எல்லாருமே லைக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதை வந்து நான் வந்து லேர்ன் பண்ணி லாஸ்ட் ஒரு 3 மந்த்தாக கற்றுட்டு இப்போ 2024 வந்து லேட்டஸ்ட்டாக ஒரு என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒரு 2, 3 நம்பர் 4, 5 நம்பர்ஸ் வந்து நான் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ வந்து நான் இன்ஸ்டாகிராமில் போட்டிருக்கேன். நான் லிங்க்கு கீழே கொடுக்குறேன், நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதோ பேஷன், ஒரு அந்த ஒரு ஆசை, டேட்டூன்றது ஒன்றும் இல்லை காய்ஸ். அது வந்து சரிங்களா, ஆபத்தான அடையாளமும் நம்ம ஆக்கிக்கலாம், அழகான அடையாளமும் நம்ம ஆக்கிக்கலாம். அது வந்து நம்ம கையில் தான் இருக்குது. நீங்கள் செலக்ட் பண்ணுற ஒரு பிக்சரில் தான் இருக்குது காய்ஸ். ஸோ எல்லோரும் சொல்லுவாங்க டேட்டூன்றது ஒரு எதுக்கு வேணாம், தேவையில்லாது அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அதுதான் நான் சொன்ன மாதிரி தான் காய்ஸ், அழகாகிறதும் ஆபத்தாக ஆக்கிக்கிறதும் நம்ம கையில் தான் இருக்குது. பார்க்குறவங்க கண்ணுக்கு அது டீசெண்டாகவும் தெரியும், அன்டீசெண்டாகவும் தெரியும். அந்த டீசெண்டாக தெரிய வைக்கிறதுக்கும் அன்டீசெண்டாக தெரிய வைக்கிறதும் நம்ம கையில் தான் இருக்குது காய்ஸ். ஸோ நான் வந்து இப்போ டேட்டு போட ஆரம்பிச்சிட்டேன். இன்னும் ஷாப் ஓப்பன் பண்ணல.
பட் அதை பற்றி எந்த ஐடியாவும் இல்லை. நமக்கு ட்ராவல் இன்கம் வர்றதுக்கான ஒரு வழி டேட்டு. பட் ஷாப் வைக்கணும் அப்படின்னு இன்னும் ஐடியா வரல. கண்டிப்பாக உங்களுடைய சப்போர்ட் இருந்தால் கண்டிப்பாக ஷாப் வைப்பேன், உங்களுக்காக வைப்பேங்க. இப்போ வந்து என்ன சொல்ல வரேன்னா, நான் வந்து டேட்டு ஷாப் வந்து வைக்கல, பட் டேட்டு போட்டிருக்கேன். யாருக்கும் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கண்டிப்பாக நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கும், இன்ஸ்டா லிங்க்கு, ஃபேஸ்புக் லிங்க்கு, என்னுடைய கான்டாக்ட் நம்பர் தரேன். கண்டிப்பாக கால் பண்ணுங்கள். நான் எங்கே இருக்கேன் பார்த்தீங்கன்னா அம்பத்தூரில் இருக்கேங்க. இங்கே நீங்கள் ரொம்ப லாங்காக இருக்கீங்க, வந்து கூட போட்டு விட முடியுமா அப்படின்னு கூட கண்டிப்பாக நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்கு பாசிபிள் இருந்தால் கண்டிப்பாக வந்து போட்டு விடுவேன். நம்மளுடைய யூடியூப் சப்ஸ்கிரைபு கண்டிப்பாக ஏகப்பட்ட டிஸ்கவுண்ட் இருக்குது. ஃப்ரீயாக கூட போட்டு விட கூட வாய்ப்பு இருக்குது. நான் ஒன்றும் விளையாட்டுக்கு சொல்லலை, ஃப்ரீயாக போட்டு விடுவேன் அப்படின்னா எதிர்பார்க்குற மாதிரி ஏமாற்றிடுவாங்க, போயிடுமோ, யாருக்கும் போட்ட நீடியில் வச்சு போட்டுருவாங்களோ, எந்த ஒரு விஷயத்தை நினச்சும் நீங்கள் வந்து பயப்பட வேணாங்க. எப்பயுமே வந்து நம்ம போகிறது வந்து பியூர் அண்டு குவாலிட்டியாக. ஏன்னா நம்மளால் வந்து அடுத்தவங்களுக்கு ஒரு பாதிப்பு ஏற்படக்கூடாது காய். ஏன்னா டேட்டூன்றது நம்ம பிளட்டில் வந்து மிக்ஸ் ஆகக்கூடிய ஒரு விஷயம் காய். அது வந்து அடுத்தவங்களுக்கு போட்டுட்டு நமக்கு போட்டால் அது மிகப்பெரிய இஷ்யூ ஆகும். ஸோ அந்த வகையில் நான் உங்களை எந்த வகையிலுமே பாதிக்க மாட்டேங்க. நீங்கள் கண்டிப்பாக இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நம்ம காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பெஸ்ட்டான ப்ரைஸில் நான் பண்ணி தரேங்க. ஓகேவா? நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு பெஸ்ட்டான ப்ரைஸில் கண்டிப்பாக நான் பண்ணி தருவேன். யாருக்காக? நம்ம சப்ஸ்கிரைபர். ஓகேவா? ஆக்சுவலாக நீங்கள் வந்து என்கிட்ட டேட்டு போட்டுங்கன்னா அது வந்து என்னுடைய ஓன் யூஸாக இருக்காது. கண்டிப்பாக அதில் வர இன்கம் வச்சு என்னுடைய ட்ராவலை வந்து நான் இன்னும் வந்து மேலும் 100% கண்டிப்பாக கொண்டு போகிறதுக்கான ஒரு வழியை மட்டும்தான் தேடுவாங்க. மற்றபடி அதில் எந்த ஒரு ஆசையும் நம்ம வந்து மணி சம்பாதிக்கணும் அப்படின்ற எந்த ஒரு ஆசையும் இல்லை காய்.